नमः ओं विष्णुपदाय कृष्णतीर्थाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधि नाम्ने नमो आचार्य पादाय निधाय कृपक्तायने गौरगदामताय नगरग्रामधारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं चतुर्जयं मुदिरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदय सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिके मुखं करोति वाचालं पुंगुं लङ्घाय देग्रं यत्कृपात्तमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपादिकी जय ஆண்டம் 3 இன்னைக்கு அத்தியாயம் 23 42 மாதாஜி. ஸ்லோகம் 42. ஓகே மாதாஜி. किं दुरापादनं देशां पुंसां हुट्टामसेदसां यैराश्रितस्तीर्थपदसरणो व्यसनात्ययः. மொழிபெயர்த்து படிக்கிறாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. பரமபுருஷ பகவானின் தாமரை திருவடிகளில் பாதுகாப்பை பெற்ற உறுதியான மனிதர்களுக்கு எந்த பணி கடினமானது ஆகும். அவருடைய திருவடிகள் கங்கை போன்ற புனிதமான நதிகளுக்கு ஆதாரமாகும். இம்மைக்குரிய வாழ்வின் அபாயங்களுக்கு அவை முடிவை தருவன. பொருளுரை: ராஸ்திரி தஸ்தீர்த்த பதசரண என்னும் சொற்கள் இங்கு குறிப்பிடத்தக்கவை. பரமபுருஷ பகவான் தீர்த்த பாத என்று அறியப்படுகிறார். கங்கை புனித நதி எனப்படுகிறது. ஏனென்றால் அது விஷ்ணுவின் பாத விரலிலிருந்து வெளிப்படுகிறது. கங்கை கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களின் உலக துன்பங்களை எல்லாம் அழிக்க இருக்கிறது. அதனால் எந்த வாழும் பொருளுக்கும் பகவானின் புனிதமான தாமரை திருவடிகளில் சரணம் அடைந்தவர்க்கு எதுவும் இயலாத செயல் அல்ல. கர்த்தம முனிவர் சிறந்த அறிவர் என்பதால் சிறப்பானவர் அல்லர். ஆனால் அவர் சிறந்த பக்தர் என்பதால் சிறப்பானவர். அதனால் கர்த்தம முனிவர் போன்ற ஒரு சிறந்த பக்தருக்கு எதுவுமே இயலாத செயலல்ல என்பது இங்கு கூறப்படுகிறது. யோகிகளால் அற்புதமான அருஞ்செயல்களை நிகழ்த்த முடியும் என்றாலும் கர்த்தம முனிவர் முன்பே செய்து காட்டியது போல அவர் யோகியை விடவும் மேலானவர். ஏனென்றால் அவர் பகவானின் சிறந்த பக்தர். அதனால் அவர் சாதாரண யோகியை விட மேலும் புகழ்பெற்றவராக இருந்தார். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டு இருப்பது போல பல யோகிகளும் பகவானுக்கு பக்தனாக இருப்பவரே முதல் தரமானவர். கர்த்தம முனிவர் போன்ற ஒருவருக்கு கட்டுப்படுத்தப்படுவது என்று கேள்விக்கே இடமில்லை. அவர் முன்பே வீடு பேறு பெற்ற ஆன்மா, கட்டுப்பட்ட தேவர்களை விடவும் மேலானவர். அவர் தன் மனைவியுடன் பல பிற பெண்களுடனும் அனுபவித்தாலும் உலக கட்டுப்பாட்டுடைய வாழ்வுக்கு அப்பாற்பட்டவர். அதனால் சனாத்தனைய என்னும் சொல் அவர் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவுக்கு நிலைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை குறிப்பிடப்படுகிறது. மண்ணுலகம் எல்லைகளையும் கடந்த மெய்யறிவாளர் அவர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு சிறந்த பக்தர் என்பதால் அவர் சிறப்பானவர். அப்போ ஞானிகள் அப்படின்னா யாருன்னா, ஞானத்தை பெற்றவர்கள், ஞானத்தை பற்றிய அறிவு பெற்றவர்கள். ஆனா எவ்வளவுதான் படிச்சாலும் பண்டிதர்கள் ஆனாரும் இப்ப நிறைய பேர் இருந்தாங்க. காஷ்மீரி பண்டிட், பிரகாஷ் ஆனந்த சரஸ்வதி, சோமபௌம பட்டாச்சாரியார், இப்படி பல அறிஞர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பக்திங்கிறது இல்லாதப்போ, பக்திங்கிறது ஒரு சிறு அம்சம் இருந்தால் மட்டுமே அந்த யோகமானதோ ஞானமானதோ ஞான யோகம், தியான யோகம் எல்லாம் வெற்றி அடையும். ஆனா அந்த பக்தி முழுமையாக கொண்டிருக்கும் போதுதான் அவர் முழுமை பெறுகிறார். இல்லைன்னா அது அறகுறை, 100% அந்த பர்ஃபெக்ஷன் அது இருக்காது.
பூர்ணம் மத பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சதி அப்படின்னு சொல்லி அந்த பூர்ணத்துவம் வராது, பக்தியில மட்டும்தான் அது வரும். அப்ப பக்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு யார் ஒருவர் அந்த யோக நிலையிலோ இல்ல தியான நிலையிலோ இருக்கிறாங்களோ, ஏன்னா யோகம் ஞானம் எல்லாமே அதுக்குள்ள உள்ளடங்கியது, பக்திக்குள்ள உள்ளடங்கியது. அஷ்டமா சித்திகளும் ஒரு பக்தருக்கு கைவரப்பெறும். ஆனா அதனால் அவர் கவரப்பட மாட்டார். ஏன்னா பக்தருக்கு அது ஒரு நோக்கம் கிடையாது. சித்திகள் எனக்கு வேணும், எனக்கு முக்தி வேணும். ஏன்னா அவர் அந்நிய அபிலாஷித சூன்யம் அந்த நிலையில இருக்கிறார், அனன்ய பக்தி பண்றார். அப்போ அது மாதிரிதான் இங்க கர்த்தவ முனிவர் அனன்ய பக்தர், அவர் ஒரு தூய பக்தர். அப்போ ஒரு யோகமோ ஞானமோ தியானமோ அஷ்டாங்க யோகமோ இதெல்லாம் பக்தியை பக்தியை அடிப்படையாக கொண்டு, பக்தி இல்லைன்னா அங்க எதுவுமே கிடையாது. ஆனா பக்திக்கு எதையும் சார்ந்ததல்ல. பக்தி நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் எனிதிங். அப்ப இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வீடு பேறு பெற்ற ஆன்மா கட்டுப்பட்ட தேவர்களை விடவும் மேலானவர்கள். அவர் தன் மனைவியுடன் பல பிற பெண்களுடனும் அனுபவித்தாலும் உலக கட்டுப்பாடுடைய வாழ்வுக்கு அப்பாற்பட்டவராக அவர் விளங்குகிறார். அதனாலதான் நாம பகவத்கீதையில படிக்கிறோம், யோகினாம் அபி சர்வேசாம் மத்கதேன் ஆனந்த ஆத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோமாம் சமய யுக்தோ மே மதக அப்படின்னு. அப்ப எல்லா யோகிகளிலும் சிறந்தவர் யார் ஒருவர் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் என்னை இடையராது தியானித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு அன்பு தொண்டு புரிகிறார்களோ, அவங்கதான் யோகத்துல மிகச்சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்னு பகவானே சொல்றார். சோ யோகம் அப்படின்னா யுஜ் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தையில இருந்து வந்தது. அப்போ பகவானையும் நம்மையும் இணைப்பதுதான் யோகம். பகவானை எங்க மத்தியமமா கொண்டு இல்லையோ அந்த யோகம் கிடையாது. இப்ப பலவிதமான யோகங்கள் தெருவுல பல கடைகள்ல விற்கப்படுது. நிறைய பேர் நாங்க யோகா சென்டருக்கு போறோம், நாங்க அந்த சென்டருக்கு போறோம், நாங்க யோகம் பண்றோம் அப்படின்னு பெருமையா பேசிக்குவாங்க. ஆனா அங்க பக்திங்கிற ஒரு மையப்புள்ளி இல்லை அப்படின்னா அது யோகம் கிடையாது. அது வெறும் காசுக்காக பலர் விற்பனை பண்ற நிலையத்துல போய் இவங்க காசை கொடுத்து ஏமாந்துட்டு வர்றது. ஏன்னா அங்க பகவானை பற்றிய ஒரு அறிவும் இல்லாம, ஆத்ம ஞானம் இல்லாமல் செய்யப்படும் எந்த ஒரு யோகமும் யோகம் கிடையாது. அது உடல் எக்ஸசைஸ். வீட்டுல இருந்துட்டு அதை கைய காலை மேல தூக்கி தலையில நின்னு எல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க பக்திங்கிறது கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 43. பிரேஷயித்வா புவோ கோலம் பந்தியாவான் ஸ்வசம்ஸ்தயா பஹ்வாஷர்யம் மகாயோகி ஸ்வாஸ்ரமாய நியவர்த்தத. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அவருடைய மனைவிக்கு அண்டத்தின் உலக உருண்டை, அதன் வேறுபட்ட அமைப்புகள், பல அற்புதங்கள் நிறைந்திருப்பதை காட்டிய பிறகு சிறந்த யோகியாகிய கர்த்தம முனிவர் தன் துறவு மாடத்திற்கு திரும்பினார். பொருளுரை. எல்லா கோள்களும் இங்கு கோள் உருண்டை என்று வர்ணிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கோளும் உருண்டையானது. ஒவ்வொரு கோளும் வேறுபட்ட இருப்பிடமாகும். சிறந்த சமுத்திரத்தில் உள்ள தீவுகளை போன்றது. கோள்கள் சில சமயம் தீபம் அல்லது வருஷம் எனப்படும். இந்த பூமிக்கோள் பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது அரசன் பரதனால் ஆட்சி புரியப்பட்டது. இந்த பதத்தில் பயன்பட்டிருக்கும் மற்றொரு குறிப்பிடத்தகுந்த சொல் என்னவென்றால் பக் ஆச்சரியம். பல கல் அண்டத்தின் 8 திசைகளிலும் பரவியுள்ளன என்பதை குறிக்கிறது. ஒவ்வொன்றும் அதில் அற்புதமானது. ஒவ்வொரு கோளும் குறிப்பிட்ட தட்ப வெப்ப பாதிப்புகள், குறிப்பிட்ட உயிரின வகைகள் மற்றும் பருவங்களின் அழகுடன் எல்லாம் முழுமையாக நிறைந்தது. பிரம்ம சம்ஹிதையில் 5.40 இது போன்றே குறிப்பிடப்பட்டு உள்ளது. விபூதி பின்னம். ஒவ்வொரு கோளிலும் வேறுபட்ட செல்வ வளங்கள் உள்ளன. ஒரு கோள் மற்றொரு கோள் போல் இருக்க எதிர்பார்க்க முடியாது. கடவுள் அருளால், இயற்கை விதியால் ஒவ்வொரு கோளும் வேறுபட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. வேறுபட்ட அற்புதமான அமைப்புகள் கொண்டது. எல்லா அற்புதங்களும் கர்த்தம முனிவர் அவர் மனைவியுடன் பயணிக்கும் பொழுது அவரால் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கப்பட்டன. ஆயினும் அவரால் தன்னுடைய எளிய துறவு மாடத்திற்கு மீண்டும் திரும்ப முடிந்தது. அவர் துறவு மாடத்தில் வாழ்ந்தாலும் அவர் அறிவார்ந்த யோகத்தால் எதையும் செய்யவும் எங்கும் செல்லும் ஆற்றலும் கொண்டிருந்தார் என்பதை அவரின் இளவரசி மனைவிக்கு காட்டினார். இதுவே யோகத்தின் முழுமையாகும்.
அமரும் நிலைகளை காட்டுவதால் மட்டும் ஒருவர் முழுமையான யோகியாக இயலாது. அம்மாதிரி அமரும் நிலைகளால் அல்லது தியானம் எனப்படுவதாலும் விளம்பரப்படுத்தப்படுவது போல ஒருவர் பகவானாக இயலார். தியானத்தின் சில கேலி கூத்தாலும் அமர் நிலைகளாலும் 6 மாதத்தில் கடவுளாக முடியும் என்று முட்டாள்கள் தவறாக நம்ப வைக்கப்படுகிறார். இங்கு முழு யோகிக்கு ஒரு சான்று, அவரால் அண்டம் முழுவதும் பயணம் செய்ய முடிந்தது. அதுபோல வானவெளியில் பயணம் செய்த துர்வாச முனிவர் பற்றிய வர்ணனையும் உள்ளது. உண்மையில் முழுமையான யோகியால் அதை செய்ய இயலும். ஒருவர் அண்டம் முழுவதும் பயணம் செய்து கர்த்தம முனிவர் போல அற்புத செயல்களை காட்ட முடியும் என்றாலும் பரமபுருஷ பகவானுடன் அவரை ஒப்பிட இயலாது. ஏனெனில் அவருடைய ஆற்றலையும் எண்ணி பார்க்க இயலாத சக்தியும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது விடுதலை பெற்ற ஆன்மாவால் ஒருபோதும் அடைய இயலாது. கர்த்தம முனிவரின் செயல்களால் அவருடைய எண்ணிறந்த அறிவாற்றலையும் மீறி அவர் பகவானுக்கு பக்தனாக இருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதுவே ஒவ்வொரு உயிர்ப்பொருளின் உண்மை நிலையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப கர்த்தவ முனிவர் வந்து இங்க வான ஊர்தி போல ஒரு மாளிகை, பெரிய மாளிகையை உருவாக்கி தன் மனைவியான தேவகூதிக்கு இன்பம் அளிக்கிறார். அப்ப இந்த ஒரு பெரிய மாளிகையில வந்து அண்டங்களை எல்லாம் சுற்றி பார்க்கிறார். நாம இப்ப சுற்றுலா போகணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய சுற்றுலா அப்படின்னா ஃபாரின் போவோம். யூகே, யுஎஸ்ஏ, யூரோப் கண்ட்ரிஸ், இப்படி எங்க வேணா நம்ம போலாம் உலகத்துல. ஆனா உலகத்தை தாண்டி மற்றொரு கோளுக்கு நம்மளால போகவே முடியாது. ஏன்னா இது வந்து அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு கோளுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான தனி விண்வெளி மையத்துக்கு போய் அங்க விண்வெளி களங்கள் மூலமாக தான் நம்ம போகணும். அப்போ இது வந்து ரொம்ப அரிதானது. நம்ம மற்ற கோள்களுக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு செலவும் பண்ண முடியாது, அதுக்குரிய திறனும் யார்கிட்டயும் கிடையாது. ஆனா அப்படி போலியான ஒரு மாயை இங்க உருவாக்குறாங்க. நாங்க மற்ற கோள்களுக்கு போயிட்டோம் அப்படின்னு பல கண்ட்ரில இப்போ பொய் சொல்றாங்க. அது சில பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்லிட்டாரு, இது பொய்யான செய்தி. அவங்க வந்து வேற இடங்கள்ல போய் போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. யாரும் போக முடியாது. ஏன்னா பகவானுடைய படைப்பு ஒரு கோள்களும் 8 அடுக்குகளால் சூழப்பட்டுள்ளது. அது மிகவும் கடினமானது. ஒன்றை விட 100 மடங்கு அது ரொம்ப கடினமானது. அப்போ இங்க கர்த்தவ முனிவர் வந்து பல கோள்கள்ல போய் தனது மனைவிக்கு ஒவ்வொரு கோள்களையும் காட்டுறார், எப்படி அது வந்து உருண்டையா இருக்கு அப்படின்னு. சில சமயம் நம்ம பூமி வந்து உருண்டைன்னு பல காலங்களுக்கு முன்னாடி, அதாவது அறிவியல்ல முன்னேற்றம் அடையாத காலத்துல சொன்னப்போ அந்த சொன்னவரை வந்து அவங்க கொன்னு போட்டாங்க. ஏன்னா இது எப்படி உருண்டையா இருக்க முடியும்? பூமி தட்டையா இருந்தா தானே தண்ணி கீழே விழுகாது. உருண்டையா இருந்தா வெளிப்பக்கம் ஓடிருமே. அப்ப கடல்ல எப்படி தண்ணி நிக்குது அப்படின்னு சொல்லி அவரை கொன்னுட்டாங்க. அப்புறம் காலம் செல்ல செல்ல அந்த விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடையும் போது அப்போ பல இந்த லென்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சாங்க பூமி வந்து உருண்டை அப்படின்னு. அண்டம் அப்படின்னா முட்டை வடிவம். இத வந்து பாகவதம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாகவதத்துல அண்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அண்டம் அப்படின்னா முட்டை வடிவம். இத வந்து ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இது வந்து நாங்க ஆராய்ச்சி செஞ்சு அத உண்மைன்னு தெரிஞ்சாதான் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் ஆராயும் மனப்பான்மை. ஆனா நம்மளுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர புராண் ஏதி அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் மூலமாக அந்த அறிவை பெற வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க கேட்பது ஸ்ரவணம், அதன் மூலமாகவே நாம் அறிவை பெறுகிறோம். அப்ப பாகவதத்துல A to Z எல்லா அறிவும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம மூதாதையர்கள் நம்மை விட அறிவில் சிறந்தவர்கள். ஏன்னா ஞானத்துல அவங்க சிறந்து விளங்கினாங்க. இப்பெல்லாம் பௌதிக படிப்பை படிச்சுக்கிட்டு நான் தான் பெரிய அறிஞன்னு முட்டாள் கூட சொல்லிக்கிறான். உண்மையில அப்படி கிடையாது. மாயா அபகர்த்த ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம் சொல்லி அவங்க மாயையால் அறிவு அபகரிக்கப்பட்டு தான் புத்திசாலி அப்படின்னு ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக்கிறாங்க. ஆனா ஒருவர் தன்னை அறிஞர் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பல்கலைக்கழகத்துல அந்த பல்கலைக்கழகம் அவருக்கு பட்டம் கொடுத்து அவரை சிறப்பிக்கும். அது போல நம்மை நாம் அறிவாளிகள் அப்படின்னு சொன்னா பகவான் தான் எல்லா அறிவுக்கும் தலைவர். அறிவு, அழகு, செல்வம், வீரம், புகழ், துறவு, இப்படி 6 ஐஸ்வர்யங்கள் கொண்டவர்.
அப்போ அவர் கூட யாராலையும் போட்டி போட முடியாது. கர்த்தவ முனிவருக்கு கூட இங்க அஷ்டமா சித்திகள் கைவர பெற்றது அப்படின்னா கூட அவர் மிகவும் அமானித்துவம் தன்னடக்கத்தோட இருக்கார். ஏன்னா எட்டு விதமா மேக்சிமம் ஒரு 9 விதமா யோகிகள் தங்களை விரிவங்கம் பண்ணிக்க முடியும். இப்போ கர்த்தவ முனிவர் கூட தன்னை அப்படி விரிவங்கம் பண்றார். 9 கர்த்தவ முனிவர்கள் அட் அ டைம்ல தோன்றாங்க. ஆனா பகவான் வந்து கோடிக்கணக்காக மில்லியன் கணக்காக கவுண்ட்லெஸ் அனந்த எவ்வளவு வேணாலும் அவர் தன்னை விரிவங்கம் பண்ணிக்கலாம். அப்படி வந்த ஜீவாத்மாக்கள் தான் நாமும். விபின்ன சக்தி நம்மெல்லாம் விபின்னாம்சம் அப்படின்னு சொல்லப்படுற சக்திகள். ஆனா ஒரு யோகியானவன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தாலும் அவருக்கு மேக்சிமம் 100% பவர் கிடைச்சாலும் அவரால் தன்னை 8 விதமாவோ அல்லது 9 விதமாகவோ தான் விரிவங்கம் பண்ண முடியுமே தவிர அதற்கு மேல முடியாது. அப்போ பகவானுக்கு இணையாகவோ அல்லது மேலாகவோ எவராலும் ஆக முடியாது. ஈவன் பிரம்மா சிவன் போன்ற உயர்ந்த தேவர்கள் கூட பகவானை போல ஆக முடியாது. விஷ்ணுவே வந்து பெர்சன்டேஜ்ல கம்மிதான். 100% அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அப்ப அவரே தன்னை விரிவங்கம் மூலமா விஷ்ணுவா வர்றாரு. அப்ப விஷ்ணுக்கு வந்து 97% அந்த மாதிரி குறையுது. அடுத்தது அப்போ பிரம்ம சம்ஹிதையில கூட சொல்லப்பட்டிருக்கு 5.40 யஸ்ய பிரபா பிரபதோ ஜெகதண்ட கோடி அசேச வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலமனந்த அசேச பூதம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இப்போ விபூதி பின்னம், ஒவ்வொரு கோளிலும் வேறுபட்ட செல்வ வளங்கள் உள்ளன. ஒரு கோள் மற்றொரு கோள் போல இருக்க எதிர்பார்க்க முடியாது. அப்போ இயற்கையோட விதியால கடவுளோட அருளால ஒவ்வொரு கோளும் வேறு வேறு விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. இங்க மனுஷங்க இருக்காங்கன்னா அங்க மனுஷங்களை போல வேற உருவத்துல உயிர்வாளிகள் ஜீவராசிகள் இருக்கும். அங்க வந்து வேற தட்பவெப்பநிலை நிலவும். அங்க வந்து நிலம் ஒரு மாதிரி இருக்கும், நீர் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே ஏன்னா உப்பு கடல்கள் பல கடல்கள் இருக்கிறத நாம பார்க்கலாம். உப்பு கடல் மற்றும் அமிர்த கடல், பால் கடல், இப்படி பல்வேறு கடல்கள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம அற்ப கண்களுக்கு குறையுடைய கண்களுக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் கேட்கறதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் ஒரு கற்பனையா அப்படின்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் உண்மை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு நம்மளால பார்க்க முடியாது. நம்ம மேல குறை வச்சுட்டு கடவுள் படைத்ததுல குறை இருக்குன்னு யாரும் நினைக்க கூடாது. ஏன்னா கடவுள் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டவர், அச்சிந்தியர். அதத்தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அந்த தத்துவத்தை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். அச்சிந்திய பேத அபேத தத்துவா அப்படின்னு. அடுத்தது ஸ்லோகம் 44. விபஜ்ய நவத்தாத்மானம் மானவீம் கரதோத் சுகாம் ராமாம் நிரமயன் பிரேமே வர்ஷபூகான் முகூர்த்தவத். படிக்கிறேன் மாதாஜி. சரி படிங்க மாதாஜி. இல்ல நீங்க படிங்க அடுத்து நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. அவருடைய துறவு மாடத்திற்கு மீண்டும் வந்த பிறகு உடல் உறவில் விருப்பமுடைய மனுவின் பெண்ணாகிய தேவகூதிக்கு இன்பம் தருவதற்கு தன்னை 9 தனியாளாக பிரித்து கொண்டார். இந்த வழியில் ஒரு கணம் போல ஓடிய பல ஆண்டுகளுக்கு அவளுடன் இன்பம் அனுபவித்தார். பொருளுரை. இங்கு ஸ்வயம்பு மனுவின் பெண் தேவகூதி சுக என்று வர்ணிக்கப்படுகிறாள். மேரு மலையில் மேலுலக அரசின் அழகிய தோட்டங்களில் மற்றும் அண்டம் முழுவதும் அவள் கணவருடன் பயணம் செய்த பிறகு இயற்கையாக அவள் கலவி உணர்வால் தூண்டப்பட்டாள். அவளுடைய கலவி ஆசையை திருப்தி செய்ய கர்த்தம முனிவர் தன்னை 9 வடிவங்களாக விரிவுபடுத்தி கொண்டார். ஒன்றிற்கு பதிலாக அவர் 9ஆக மாறினார். 9 பேரும் பல ஆண்டுகள் தேவகூதியுடன் உடலுறவு கொண்டார்கள். ஒரு பெண்ணின் கலவிக்கான விருப்பம் ஒரு ஆணை விட 9 மடங்கு அதிகமாகும். அது இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லையேல் கர்த்தம முனிவர் தன்னை 9ஆக விரிவுபடுத்திக் கொள்ள வேறு காரணம் இல்லை. இங்கு யோக ஆற்றலுக்கு மற்றொரு சான்று. பரமபுருஷ பகவான் தன்னை லட்சக்கணக்கான வடிவங்களாக விரிவுபடுத்திக் கொள்வது போல ஒரு யோகியும் தன்னை 9 வடிவங்கள் வரை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அதற்கு மேல் இயலாது. இன்னொரு சான்று, சப்வரி
முனிவரும் தன்னை 8 வடிவங்களில் விரிவுபடுத்திக் கொண்டார். அவரால் 8 அல்லது 9 வடிவங்களுக்கு மேல் விரிவுபடுத்த இயலாது. பரமபுருஷ பகவான் எவ்வாறேனும் லட்சக்கணக்கான வடிவங்களில் விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். அனந்த ரூப எண்ணற்ற எண்ணுவதற்கு அரிய வடிவங்கள் பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் எடுக்க முடியும். ஆற்றலின் எண்ணி பார்க்கக்கூடிய சக்தியின் வெளிப்பாட்டில் பரமபுருஷ பகவானுக்கு இணையாக யாரையும் ஒப்பிட இயலாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. போன ஸ்லோகத்திலேயே பார்த்த மாதிரி இப்ப தேவகூதியை திருப்திப்படுத்துவதற்காக அவர் வந்து தன்னை 9 விதமா விரிவங்கம் பண்ணிக்கிறார். ஏன்னா ஒரு பெண்ணுடைய ஆசை ஒரு ஆணை விட 9 மடங்கு அதிகமானது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பிரம்ம சம்ஹிதையில நம்ம பாக்குறோம், அத்வைதம் அச்சுதம் அநாதி மனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதே சுதுர்லப மதுர்லபமாத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்ப அனந்த ரூபம் அப்படின்னா எண்ணற்ற ரூபங்கள் எடுக்கக்கூடியவர். அவர் வந்து ஒன்றாக பலவாக விரிவடைகிறார். அந்த விரிவங்கத்தை வந்து நாம பாக்குறோம். அவர் வந்து தன்னை முதல்ல அனந்தசேஷர் ஆதிசேஷரா விரிவங்கம் பண்ணிட்டார். அப்புறம் சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர், நாராயணர் அப்படின்னு விரிவங்கம் பண்ணிட்டார். அப்புறம் அந்த ரூபங்கள்ல இருந்து பல வகையான விரிவங்கங்கள் வருகின்றது. அதுல வந்து புருஷ அவதாரங்கள் இப்படி எண்ணற்ற ரூபமாக தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். சக்தி ஆவேச அவதாரமா வர்றார். இப்படி எண்ணற்ற ரூபங்களா அவர் வந்துட்டே இருக்கார். அப்போ அவருடைய ரூபங்கள் வந்து எண்ணில் அடங்காதது. எப்படி கடல் அலைகளை எண்ண முடியாதோ அது போல அவருடைய அவதாரங்களை எண்ண முடியாது. அத்தனை ரூபங்களை அவர் எடுக்கிறார். ஆனா ஒரு யோகியோ அல்லது ஞானியோ யோகத்திலேயோ ஞானத்திலேயோ வெற்றி அடையும் போது அஷ்டமா சித்திகள் கைவர பெறும்போது 8 அல்லது 9 ரூபத்தை தான் அவங்களால எடுக்க முடியும். அப்போ சாதாரண மனிதர்கள் அவங்க தேவர்களாக மாறும்போதோ பெரிய யோகிகளாக சித்தர்களாக மாறும்போதோ அந்த அளவுக்கு தான் அவங்களால முடியுமோ தவிர கடவுளை போல கடவுளுடைய நானும் கடவுள் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அதுல வீழ்ந்து போயிடுவார்கள். ஏன்னா கடவுள் ஆகவும் முடியாது, அதுதான் உண்மை. கடவுள் ஆகணும்னு முயற்சி பண்றவங்க எல்லாம் தோல்விதான் எப்பவுமே. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அதற்கான வழியே கிடையாது. ஏன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ளது போல வித்தியாசம் இருக்கு. எத்தனை ஏணி வச்சாலும் எட்டாது பகவானோட உயரத்தை அடையணும்னா. ஏன்னா அவர்தான் பரம்பொருள், பரம அனுபவிப்பாளர், பரம புருஷர். அவர்தான் அநாதிர் ஆதிர் கோவிந்த எப்போ தோன்றினார் என்றே அவருக்கே தெரியாது. அப்ப நாம அவர்கிட்ட இருந்து வந்த விரிவங்கங்கள் நாம எப்ப அவர்கிட்ட இருந்து வந்தோங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இது பல ரகசியங்கள் புதைந்து கிடக்குது. சந்திரா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. சந்திரா மாதாஜி. ஓகே. பதமாய 45. தஸ்மின் விமானம் உத்கிருஷ்டாம் சையாம் ரதிகரின் ஸ்ரிதா தாசாபுத்ய தம் காலம் பத்யா பீச்சேன சங்கதா. படிக்கிறேன். ஏற்பு பொருளுரை வழங்கியவே தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். அந்த வான மாளிகையில் தேவகூதி தனது அழகான கணவரின் துணையில் கலவி ஆசைகளை அதிகரிக்கும் மிகச்சிறந்த படுக்கையில் அமர்ந்து எவ்வளவு நேரம் போனது என்பதை உணர முடியாமல் மகிழ்ச்சியை அனுபவித்தாள். பொருளுரை. மண்ணுலக மக்களுக்கு இனச்சேர்க்கையில் அதிக இன்பம் கிடைப்பதால் அவர்கள் அச்செயல்களில் ஈடுபடும் பொழுது எவ்வாறு காலம் செல்கிறது என்பதை மறக்கிறார்கள். கர்த்தம முனிவரும் தேவகூதியும் அவர்கள் கலவையில் ஈடுபட்டிருந்த போதும் எவ்வாறு நேரம் கழிந்தது என்பதை மறந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. அடுத்தது பதம் 46. ஏவம் யோகானு பாவேன தம்பத்யோ ரமமானயோ சதம் வீதியோ சரத மொழிபெயர்ப்பு. தம்பதிகள் இருவரும் கலவி இன்பத்திற்கு ஆவலுடன் ஏங்கி அறிவார்ந்த ஆற்றலின் குணத்தால் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது 100 இலையுதிர் காலங்கள் ஒரு சிறிது காலம் போல் ஓடின. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. 47 ஸ்லோகம். தஸ்யாமாதந்தரே தஸ்தாம் பாவயன்னாத் மனாத்மவித் நோதாவிதாய ரூபம் ஸ்வம் சர்வ சங்கல்ப வித்விபுஹு
மொழிபெயர்ப்பு. ஆற்றல் மிகுந்த கர்த்தமர் எல்லோருடைய மனத்தையும் அறிந்தவர் ஒருவர் என்பதை விரும்பினாலும் அதை அழிக்கக்கூடியவர் மெய்ப்பொருளான ஆன்மாவை உணர்ந்து அவளை தன் உடலின் சரிபாதியாக மதித்தவர். தன்னை 9 வடிவங்களாக பிரித்து கொண்டு 9 முறை ஏற்பட்ட விந்து கசிவால் அவளை கருவற செய்தார். பொருளுரை. தேவகூதி பல குழந்தைகளை விரும்பியதை கர்த்தம முனிவர் பொருந்தி கொண்டதால் முதல் முறையில் அவர் ஒரே சமயத்தில் 9 குழந்தைகளை பெற்றார். அவர் இங்கு மிகவும் ஆற்றலுள்ளவர் என்று பொருள்படும் விபு என்று வர்ணிக்கப்படுகிறார். அவருடைய யோக ஆற்றலால் தேவகூதியின் கருப்பையில் உடனே 9 பெண்கள் உருவாக்க அவரால் முடிந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ அந்த காலத்துல 9 பெண் குழந்தைகள் தேவகூதிக்கு பிறகுது. ஏன்னா தேவகூதி இதுக்கு முன்னாடியே படிச்சோம். எப்படி ஒரு பெண் வந்து ஆணிடம் அதிகமான விருப்பம் கொண்டு போகிறாளோ அப்ப வந்து பெண் குழந்தை அவளுக்கு பிறக்கும். அப்ப ஒரு ஆண் அதிகமான விருப்பம் கொண்டு உடலுறவு கொள்ளும் போது ஆண் குழந்தை பிறக்கும். அப்ப இங்க தேவகூதி அதிகமான விருப்பம் கொண்டு பெண் குழந்தைகளை பெற வேண்டும் என்ற அவளுடன் களவில ஈடுபடுறா. அதனால அவளுக்கு கர்த்தவ முனிவர் அவளுடைய ஆசையை அறிந்து 9ஆக தன்னை விரிவங்கம் பண்ணி அவளுக்கு 9 குழந்தைகளை அட் அ டைம்ல கொடுக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம ஃபாரின்ல எல்லாம் பார்க்கலாம். பல பெண்கள் வந்து ஒரே சமயத்தில் 10 குழந்தைகளை பெற்றார்கள், 9 குழந்தைகளை பெற்றார்கள் அப்படின்னு எல்லாம். அதையெல்லாம் நாம நம்புற போது ஏன் இதை நம்ப முடியாது? ஏன்னா இந்த காலத்திலேயே அது நடக்குது. அந்த காலத்துல வந்து குழந்தைகள் அப்படின்னா அது ரொம்ப குழந்தைகள்ங்க அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு மக்கட் செல்வம் அப்படிம்பாங்க. எவ்வளவு குழந்தை பெத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பு இருக்கும். ஒரு வீடு அப்படின்னா குழந்தைகளால நிறைஞ்சிருக்கும். இப்பெல்லாம் ஒண்ணு அது கூட வேண்டான்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உனக்கு முதல்ல வந்து ஒரு 2 குழந்தைகள் போதும், ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை இருந்தா போதும் அப்படிம்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒரு குழந்தை போதும். உனக்கு குழந்தை எதுக்கு இப்போ? நானே உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை அப்படிங்கிற வசனம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. சோ இப்ப வந்து யாருமே ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. அப்ப பகவானோட சட்டத்தை புறக்கணித்து அவங்க வந்து அந்த குழந்தை தடுக்கிறது, குழந்தை பிறக்கிறது தடுக்கிற செயற்கை கருத்தடை முறைகள் இதையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து பகவானை சட்டத்தை புறக்கணிக்கிற ஒரு ஏற்பாடுதான். ஏன்னா அது கவர்மெண்டே வந்து அதுக்கு அங்கீகாரம் தருது. கவர்மெண்ட் அதுக்கு மட்டும் இல்ல, மது மாது சூது மாமிசம் எல்லாத்துக்குமே இப்ப அங்கீகாரம் தந்திருக்குது. அடுத்தது ஸ்லோகம் 48. அதசாசுஷேவே சத்யோ தேவஹூதி ஸ்திரிய பிரஜாக சர்வாஸ்தாஸ்ருசாரு சர்வாங்கயோ லோஹிதோத் பலகந்தயः. மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத் கி. அதன் பின்னர் உடனே அதே நாளில் தேவகூதி 9 பெண் குழந்தைகளை பெற்றார். எல்லாமே ஒவ்வொரு உறுப்பிலும் அழகா சிவந்த தாமரை மலரின் மனத்தோடு விளங்கின. பொருளுரை. கலவி மிகவும் உணர்ச்சி வயப்பட்டவளாக தேவகூதி இருந்தாள். அதனால் அவள் பெண் கரு உயிரணுக்களை வெளியிட்டால் 9 பெண்கள் பிறந்தன. ஸ்மிருதி சாஸ்திரத்தின் மற்றும் ஆயுர்வேதத்தில் கூறப்படுவது ஆணின் கசிவு அதிகமாக இருந்தால் பெண் குழந்தைகள் பெற்றெடுப்பார்கள், ஆனால் பெண்ணின் கசிவு அதிகமாக இருந்தால் பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். இந்த சூழலில் இருந்து தெரிவது என்னவென்றால் தேவகூதி கலவியில் உணர்ச்சி வசப்பட்டவளாக இருந்தாள். அதனால் அவள் 9 பெண்களை உடனே பெற்றாள். எப்படியும் எல்லா பெண்களும் மிகவும் அழகாக இருந்தனர். அவர்கள் உடலில் நல்ல வடிவங்களை பெற்றனர். ஒவ்வொருவரும் தாமரை மலர் போன்றிருந்தனர். தாமரை போல மிகவும் மனம் வீசினார். தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இவங்க வந்து ஆன்ம ஞானம் பெற்றவர்களாக இருந்ததுனால 2 பேரும் உடனே திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு வந்து நோக்கம் என்னன்னா பக்தியில உயர்ந்து விளங்க வேண்டும். தூய பக்தராக அவர் இருந்ததால் அவர் வந்து ஒரு கிரகஸ்தா நிலையில இருந்தார், கிரக மேதி நிலையில கிடையாது. அதனால அவங்க வந்து அந்த சுத்தப்படுத்தும் சடங்குகள் இதையெல்லாம் செஞ்சு கர்ப்பதான சம்ஸ்காரம் அந்த முறையில தான் அவங்க குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த 9 குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் நல்ல தாமரை மலர் போன்று இருந்தாங்க. தாமரை மலர் போல மனம் வீசினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு கழுதை பன்றி குட்டி போடுற மாதிரி ஒரு திருமணம் அப்படின்னாலே உடனே உடல் உறவுல ஈடுபட்டு குழந்தை பெத்துக்கிறது அதனோட நோக்கமே தெரியாது. நம்மளுக்கே நாம ஏன் பிறந்தோட நோக்கம் தெரியாம அடுத்த ஒரு வாரிசை உருவாக்கிக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு சொல்லித்தரவும் தெரியாது, நான் ஏன் பிறந்தேன் எனக்கே தெரியல அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற நேரம் பார்த்து இன்னொரு உயிரை நாம விடுவிக்கிறோம்.
அந்த ஆத்மாவை, நம்ம ஆத்மாவை விடுவிக்க தெரியாத நாம இன்னொரு ஆத்மாக்கு ரெஸ்பான்சிபிள். அப்போ ஒரு குருடன் வந்து இன்னொரு குருடனை பெற்றுக்கொண்ட மாதிரி, அவனுக்கே வழி தெரியல. சோ இன்னொரு குருட்டு குழந்தையை பெத்துக்கிறான். அது போலதான் இன்றைக்கு சமுதாயத்துல நிறைய உடலுறவு கொள்கிறார்கள், குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள். அவங்களையும் விடுவிக்க தெரியாது, அவங்களை சார்ந்து இருப்பவர்களையும் விடுவிக்க தெரியாது. குரு நஷாத் பிதா நஷாத் ஸ்வஜனோ நஷாத் அப்படின்னு. யார் ஒரு தாயாகவோ அல்லது தந்தையாகவோ அல்லது குருவாகவோ அல்லது தெய்வமாகவோ தேவர்களாகவோ இருப்பவர்கள் அந்த ஆத்மாவை விடுவிக்கவில்லை என்றால், உடலில் இருந்து விடுவிக்கவில்லை என்றால், பிரவா நிலைக்கு கொண்டு செல்லவில்லை என்றால், அவர்கள் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, குருவும் இல்லை, தேவர்களும் இல்லை அப்படின்னு பாகவதம் நம்மளுக்கு சொல்லுது. சோ நம்மளுக்கே வழி தெரியல, எங்க போறோம்? இறந்தா பெட்டியை தூக்கிட்டு நாம ஒரு கோயம்புத்தூர் போகணும்னா 4 ட்ரெஸ் எடுத்து வச்சு பிரஷ் பேஸ்ட் கண்ணாடி சீப்பு சோப்பு எல்லாம் எடுத்து வச்சிருவோம். அப்போ 4 நாளைக்கு போறக்கே இந்த பிளான் பண்ற நாம இந்த உடலிலிருந்து இந்த ஆத்மா போறப்ப எங்க போகுது? அதுக்கு என்ன வழி? எந்த ஊருக்கு போறோம்? தடம் தெரியாத ஊருக்கு குருட்டுத்தனமா நாம பயணம் பண்றோம். இறப்புக்கு அப்புறம் நம்ம ஆன்மா எங்க போகுதுன்னு தெரியாது. அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் எதுவுமே நாம பண்ணல. ரொம்ப ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உறுப்புக்களை மட்டும்தான் நாம மெயினா நினைக்கிறோமோ தவிர புற வடிவத்தை. ஆனா அது எரிஞ்சு சாம்பலாகுது நாம இறந்த அப்புறம். ஆனா உடல்ல இன்னொரு பகுதி, அது எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, உலர்த்த முடியாது. அது என்றும் நிலையானது, நித்தியமானது. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு படிக்கிறோம். அந்த நித்தியமான ஆத்மா எங்க போகுது? அப்போ நான் அதுக்கான என்ன வழி பண்ணினேன்? இன்சூரன்ஸ் போடுறேன், சேவிங்ஸ் டெபாசிட் பண்றேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடுறேன், ரெக்கரிங் டெபாசிட் போடுறேன், என்னென்னமோ பண்றேன் இந்த உடலை பேணுவதற்காக. தினம் குளிக்க வைக்கிறேன் இந்த உடலை, தினம் அலங்காரம் பண்றேன், ட்ரெஸ் போடுறேன், எத்தனையோ நாம பண்றோம் இந்த உடலுக்காக. ஆனா அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும்னா கடைசியில இறக்கும் போது பெப்பரப்பேன்னு போறோம். அப்போ நாம என்ன பண்றோம்? யமதூதரோட கையில சிக்கிடுறோம். ஏன்னா நான் வாழும்போது என்னமே பண்ணல இந்த ஆத்மாவுக்காக. பகவானோட நாமம் சொன்னியா, பகவத்கீதை படிச்சியா? அதைத்தான் ஆதிசங்கரர் சொல்றார். நீ என்ன பண்ணின? ஒரு 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 கீதையில ஒரு ஸ்லோகமாவது படிச்சியா? இல்ல ஒரு பாகவதம் கேட்டியா? இல்ல நீ கங்கையில ஒரு துளியாவது குடிச்சியா? ஏன்னா கங்கையில போய் குளிக்கிறத விட பகவத்கீதை படிக்கிறது பல மடங்கு புனிதமானது. கங்கை நீர் வந்து பகவானோட காலடியிலிருந்து வந்தது. ஆனால் பகவத்கீதையோ பகவான திருவாயிலிருந்து வெளிப்பட்டது. ஆனா பகவானுடைய பாதத்துக்கோ வாய்க்கோ டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் பகவத்கீதை படிக்கிறது அவ்வளவு படிப்பதோ கேட்பதோ அவ்வளவு சிறந்தது. ஆனா காதை கூட நான் அதுக்கு கொடுக்க மாட்டேன். படிக்கலைன்னா பரவாயில்ல, படிச்சாதான் வாய் வலிக்கும், கேட்டாக்க காது வலிக்குமா? எத்தனையோ சத்தங்கள் நாம கேட்டுட்டே இருக்கிறோம். எந்திரிச்சதுல இருந்து காதுக்கு யாராவது பஞ்ச வச்சிருக்கோமா? லாக் இருக்கா? வாய் கூட மூடிக்கலாம், வாயை க்ளோஸ் பண்ணா மூடிடும். ஆனா காது என்னைக்காவது க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு எந்த ஒரு கதவும் கிடையாது. காதுக்கு ஏதாவது ஒளியை கேட்டுக்கொண்டே இருக்குது. அதை ஏன் பகவானுடைய திரு மந்திரங்களை கேட்கறக்கு, பகவத்கீதை கேட்கறக்கு, பாகவதம் கேட்கறக்கு பயன்படுத்த கூடாது? சோ மக்கள் அதுக்காக தங்கள் காதுகளை கொடுக்கவில்லை என்றால் அது பாம்பின் புற்றில் உள்ள காதுகளை போன்றது, பாம்பின் புற்றில் உள்ள ஓட்டையை போன்றது. அது ஓட்டை இருந்தும் பிரயோஜனமே இல்லை. ஸ்லோகம் 49. பதிம்சா பிரௌரசித்யந்தம் ததா லக்ஷ்யோச்சதி பஹி ஸ்மயமானா விக்லவேன ஹிருதயேன வீதுயதா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அவள் கணவர் வீட்டை விட்டு செல்வதை அவள் பார்த்து வெளிப்படையாக புன்னகைத்தாலும் மனம் அழிக்களிக்கப்பட்டு துன்பத்திற்கு ஆளானார். பொருளுரை. கர்த்தம முனிவர் இல்லற செயல்களை தன் அறிவார்ந்த ஆற்றலால் விரைவில் முடித்தார். வானில் மாளிகை கட்டுதல், அழகிய பெண்கள் உடன் வர, தன் மனைவியுடன் அண்டம் முழுவதும் பயணம் செய்தல், குழந்தைகளை பெறுதல் எல்லாம் முடிந்தன. இப்போது ஆன்மீக உணர்வின் உண்மையான கருத்திற்காக அவர் மனைவியை கருவுறச் செய்த பின் வீட்டை விட்டு வெளியேறும் உறுதிமொழியின்படி வெளியேற தயாரானார். அவள் கணவர் வெளியில் செல்வதை பார்த்த பொழுது தேவகீதி மிகவும் தடுமாறினார். ஆனால் அவள் கணவரை திருப்தி செய்ய அவள் புன்னகைத்தார். கர்த்தம முனிவர் பற்றிய சான்று தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
கிருஷ்ண உணர்வை முக்கிய நோக்கமாக கொண்டவர். இல்லற வாழ்வுக்கு தள்ளப்பட்டாலும் மிக விரைவாக இல்லற வாழ்வு கவர்ச்சியிலிருந்து வெளியேற தயாராக எப்போதும் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ கர்த்தவ முனிவருக்கு வந்து அஷ்டமா சித்திகள் கைவர பெற்றாலும் மிக உயர்ந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த மாளிகை, சுகபோகமான மாளிகை, அழகான பெண் மனைவி, ஏன்னா நம்மளுக்கு அழகான ஒரு உருவமோ இல்ல நிறைந்த செல்வமோ இல்ல உயர்ந்த குடிப்பிறப்போ இதெல்லாம் இருந்தா நமக்கு கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் பக்திக்கு வரமாட்டோம். இப்ப பக்திக்கு வந்ததோட நோக்கமே நம்மளுக்கு வந்து ஒண்ணு ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரந்தப அப்படின்னு ஏதாவது ஒரு தேவைக்காக வந்து இந்த உயர்ந்த கிருஷ்ண பக்தியை பெற்றிருப்போம். அடிப்படையில நான் வந்து கிருஷ்ணர்கிட்ட நான் ரொம்ப எனக்கு நேசம் இருக்கு, ஆஹ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இருக்கு அப்படின்னு பிரேமை இருக்கிற நிலையில யாருமே இங்க வரல பக்திக்கு. சோ இது வந்து நாம இப்ப இருக்கிற பக்தி கூட நம்ம வைதி பக்தி தான், கண்டிஷனல், நாட் ஸ்பான்டேனியஸ் லவ். சோ குரு வந்து நம்மளுக்கு இதே செய்யி, காலையில எந்திரி, பகவானோட நாமத்தை சொல்லு, பாகவதம் படி, பக்தர் சங்கத்தை எடுத்துக்கோ, பகவத்கீதை படி கேளு அப்படின்னு சொன்னதுனால நாம அதுபடி நம்ம முயற்சி செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்வு வந்து நம்ம கிட்ட மாறிட்டு இருக்கு. சோ இது வந்து முழுமையா நாம் உடனே பெறவில்லை. ஆனா கர்த்தவ முனிவர் வந்து தூய பக்தரா இருந்ததுனால இல்லறம் என்கின்ற அந்த கிரகம் அந்த கூபம், கிரகம் அந்த கூபம் அப்படின்னா இல்லற வாழ்க்கை ஒரு இருண்ட கிணற்றுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆனா அவர் அதில் சிக்கல. அவரது குடும்ப வாழ்க்கை வந்து கிரகஸ்தா நிலையில இருந்தது. ஏன்னா ஒருவர் வந்து தெளிந்த நிலையில் இருக்கும்போது அவர் வந்து குழப்பம் அடைவது இல்லை. ஆனா குழப்பம் அடைந்தவர்களுக்கு எது கொடுத்தாலும் அதுல சந்தேகம் இருக்கும், அதுல திருப்தி இருக்காது, அதுல ஏதாவது ஒன்றை மீண்டும் மீண்டும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க நம்மள மாதிரி. இப்ப ஒரு கார் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இதை விட அந்த கார் நல்லா இருக்குமே, அதை வாங்கணும்னு கழுத மாதிரி உழைச்சிட்டு இருப்போம். இதை விட இன்னும் பெரிய வீடு கட்டணுமே, இந்த இடத்தை விட இன்னும் 4 இடம் வாங்கி போடணுமே, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், அன்லிமிட்டெட். அந்த தேவைகள் வந்து நம்மளுக்கு அதிகரிச்சுட்டே போகும், எது இருந்தாலும் திருப்தி இருக்காது. அதனாலதான் நாமெல்லாம் இப்படி இருக்கோம். ஆனா கர்த்தவ முனிவருக்கு அப்படி இல்லை. வந்தார், இல்லற வாழ்க்கை முடிச்சார், மறுபடியும் அவர் சொன்னபடியே மனைவிட்ட என்ன சொன்னார், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து வானப்பிரஸ்தத்தை நோக்கி சென்று விடுவேன். ஆனா நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்வு கிடைச்சது அப்படின்னா அதை மறந்துடுவோம். நான் என்ன சொன்னேன், நான் மறந்துருச்சு, அது அப்படி ஒண்ணு சொன்னனா அப்படின்னு கேட்போம். ஆனா அவர் வந்து தெளிந்த நிலையில் இருக்கிறதுனால, தூய பக்தி நிலையில் இருக்கிறதுனால இந்த கிரகம் அந்த கூபம் அப்படிங்கிற சாக்கடையில அவர் நீந்த விரும்பவில்லை. ஏன்னா உடலுறவு அப்படிங்கிறது அவர் பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக ஒரு பிரஜாபதியோட நிலையில மக்களை தந்துட்டு அவர் வந்து வெளியேறிட்டார். இதுதான் உண்மையான கிரகஸ்தா லைஃப். ஒரு கல்யாணம் சட்டப்படி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உடலுறவு கொள்ளுவதே, என்றும் உடலுறவு கொள்ளுவதே திருமணம் அல்ல. அதுக்காக திருமணம் அந்த சட்டம் நாம கையில எடுத்துக்க கூடாது. அப்போ திருமணத்தின் சட்டம் எதுக்காக, வேத கல்வி எதுக்காக சொல்லுது அப்படின்னா அது தர்ம அர்த்த காம மோக்ஷ, அறம் பொருள் இன்பம் வீடு பேரு அதை அடையறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ படிப்படியா நீ உயர்ந்த நிலைக்கு வா. அப்போ விஷ்ணுவே இறுதி லக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்குதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இது வந்து கிராம முறைப்படி வா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம உடனே மேல ஏற முடியலன்னா படிப்படியா மேல ஏறு, அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க வந்து கர்த்தவ முனிவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால அவர் உடனே அங்கிருந்து வானப்பிரஸ்துக்கு வெளியேறார். வெளியேறும் போது தேவகூதிக்கு மனசுக்குள்ள ரொம்ப கவலையா இருந்தாலும் கூட தன் கணவர் தன்னை விட்டு பிரிகிறாரேன்னு, ஆனா அவரை நோக்கி புன்னகை புரிகிறார். அடுத்து வர்றதை பார்க்கலாம். ஸ்லோகம் 50. लिखन्त्यतो मुखी भूमिं पता नगमनिश्रयाः उवाच ललितां वाचं निरुद्यास ऋकालं शनैः. படிக்க மாதாஜி.
மொழிபெயர்ப்பு. நின்று அவளுடைய ஒளி வீசும் மணி போன்ற நகங்கள் கொண்ட பாதத்தால் தரையை கீறினாள். அவள் தலை குனிந்து கண்ணீரை அடக்கிக் கொண்டு அழகான மொழியில் மெதுவாக பேசினாள். பொருளுரை. தேவகூதி மிகவும் அழகாய் இருந்தாள். அவள் கால் விரல்களால் முத்துக்களைப் போல தோன்றின. அவள் நிலத்தை கீறிய போது பூமியில் முத்துக்களை வாரி இறைத்தற் போல தோன்றியது. ஒரு பெண் அவள் காலால் பூமியை கீறினாள். அவள் மனம் தடுமாற்றத்தில் உள்ளன என்பதற்கான அறிகுறியாகும். இந்த அறிகுறிகள் சில சமயம் கிருஷ்ணர் முன்பு கோபிகளால் வெளிப்படுத்தப்பட்டது. கோபி கைகளில் நடு இரவில் வந்தபோது கிருஷ்ணர் அவர்களை வீடு திரும்பும்படி கூறினார். கோபியர்களுக்கு இதுபோல் நிலத்தை கீறினார். ஏனென்றால் அவர்கள் மனங்கள் தடுமாற்றத்தில் இருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அன்றைய காலகட்டங்கள்ல பெண்களுக்கு வெக்கம் வந்தாலும் சரி, சில தடுமாற்றம் வந்தாலும் சரி, அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க ஆண்களை. இந்த காலத்துல அதெல்லாம் நாம பார்க்கவே முடியாது. வேணா சில திரைப்படங்கள்ல அது கிண்டலா கூட காட்டுவாங்க. கால்கள்ல நிலத்தை கீறுறது அப்படிங்கிறது பெண்களுக்கு இயற்கையாகவே ஒரு தடுமாற்றத்தை காணிக்கக்கூடியது அல்லது வெட்கத்தை பரிமாறக்கூடியது அந்த வகையில இருந்தது. ஆனா இப்பெல்லாம் அது போயிடுச்சு. ஏன்னா பெண்கள் பெண்களா இருக்கிறத விட ஆண்களா இருக்கிற விரும்புறதுனால அந்த சைகை எல்லாம் இப்ப கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 51. தேவஹூதிருவாச்ச சர்வம் தத்வஹன்வான் மஹ்யம் உபோவாஹ பிரதிஷ்ருதம் அதாபி மே பிரபன்னாயா அபயம் தாது மர்ஹசி. படிக்கிறேங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ தேவகூதி கூறினாள், என் பிரபுவே, நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா உறுதிமொழிகளையும் நீங்கள் நிறைவேற்றினீர்கள். ஆயினும் நான் உங்களிடம் சரணடைந்துள்ளதால் நீங்கள் எனக்கு அச்சம் இன்மையும் தர வேண்டும். பொருளுரை. தேவகூதி பயமில்லாத சிலவற்றை அருளும்படி அவள் கணவரை வேண்டினாள். மனைவியாக அவள் தன் கணவரிடம் முழுமையாக சரணடைந்த ஆத்மா. மனைவிக்கு பயமின்மை கொடுத்தல் ஒரு கணவரின் பொறுப்பாகும். ஒருவர் தன் கீழ் இருப்பவருக்கு எவ்வாறு அச்சமின்மையை தருகிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் 5வது காண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெறாத ஒருவர் அடிமையாவார். அவர் ஆன்மீக குருவாகவோ கணவராகவோ உறவினராகவோ தந்தையாகவோ தாயாகவோ ஆகக்கூடாது. தன் கீழ் உள்ளவருக்கு பயமின்மையை கொடுப்பது உயர்ந்தவரின் கடமையாகும். அதனால் தந்தையாக தாயாக ஆன்மீக குருவாக உறவினராக அல்லது கணவராக பொறுப்பேற்று கொள்பவர் உலக வாழ்வின் அச்சச்சூழலிலிருந்து அவரது கீழிருப்பவரை விடுவிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலக வாழ்வு எப்போதும் பயன் தரும், முழுதும் கவலை தரும். தேவகூதி கூறுகிறாள், உங்கள் யோக ஆற்றலால் நீங்கள் எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது செல்ல தயாராக இருப்பதால் நீங்கள் உங்கள் இறுதி பரிசை எனக்கு தர வேண்டும். அதனால் இந்த மண்ணுலகில் கட்டுப்பட்ட வாழ்விலிருந்து நான் விடுதலை அடைவேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இப்ப இதை படிக்கிறவங்களோ இல்ல கேட்கிறவங்களோ அப்படின்னா, இங்க பயமின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு யாராவது விளக்க முடியுங்களா? யாராவது சொல்லுங்க, புரிஞ்சவங்க சொல்லுங்க. பயமின்மைனா என்ன? மாதாஜி இப்ப இந்த அபயம் தாதும் அகசி. ஆன்மீகத்தோட சொல்லுங்க சேர்ந்ததுனாங்க மாதாஜி, நம்ம மரணத்துக்காக பயக்க கூடாது இல்லைங்க மாதாஜி. நம்ம உடல் அல்ல ஆத்மாங்கிறது நினைச்சோம்னா அப்ப நம்ம மரணத்துக்கு பயக்க கூடாது. அது நீங்க அந்த இதுல சொல்லியிருக்கீங்க மாதாஜி, பகவத்கீதையில சொல்லியிருக்கீங்களா மாதாஜி, நேகாபிக்ரம நாசோ பிரக்ஞவாயோ நா வித்தியதே ஸ்வல்பம் தர்மயதோ மகதோ பயாத். அது மாதிரி இந்த பக்தி பாதையில கரெக்டா அந்த கனெக்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப பயமின்மை அப்படின்னா இந்த உடலுக்கான பயம் இல்ல. ஐயோ எனக்கு சொத்து இல்ல, ஐயோ எனக்கு கணவன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐயோ எனக்கு மகன் பிறக்கலைன்னா என்ன பண்ணுவேன், வெளியில போனவங்க வீட்டுக்குள்ள வரலையே, அந்த மாதிரி பயம் கிடையாது இது. சோ ஒரு ஆத்மாவை புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த பயம் தானாகவே எல்லாருக்கும் வரும். சோ ஆத்மாவை, தான் உடலெல்லாம் ஆத்மா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த ஜட உலகுல எந்த பயம் கிடையாது. ஏன்னா அபயம் அளிப்பவர் யாரு? முழுமுதற் கடவுள் பகவான். அவர் யார் மூலமா கொடுக்கிறார்? குருவின் மூலமா நம்மளுக்கு அந்த பயமின்மை கொடுக்கிறார். அப்ப குருவோட கட்டளையை பின்பற்றி ஆத்ம தத்துவத்தை அறிந்து நாம யாரெல்லாம் அதை பிராக்டிஸ் பண்றோமோ
அவங்களுக்கு வந்து பயம் இல்ல. ஏன்னா பயமின்மை பத்தி ஸ்லோகம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? ஆபன்னக சம்ஸ்ருதிம் கோரம்யன் நாம விவச்சோக்ரன் ததக சத்தியமுச்சியேத தத் பிபேதி ஸ்வயம் பயம். அப்ப பயம்ங்கிற தேவதையே நாமத்தை கண்டு அஞ்சுகிறதாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதை இருப்பாங்க. இப்ப ஒரு காற்றுக்கு ஒரு தேவதை, வெப்பத்திற்கு ஒரு தேவதை, நீருக்கு ஒரு தேவதை வருணன், இப்படி அக்னி, நெருப்புக்கு அக்னி, இப்படி பல தேவர்கள் 30 தேவர்கள் வந்து இருக்காங்க. இதுல பயத்தை கிரியேட் பண்றதுக்கு ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதையே நாம விவச்சோக்ரன் ததக சத்தியம் விமுச்சியது தத் பிபேதி ஸ்வயம் பயம். அந்த பகவானோட நாமத்தை சொன்னீங்கன்னா ஓடிடுறாங்களாமா. இப்ப பயம் நம்மளை அண்டாது. இப்ப ரொம்ப இதுல பகவானை யாரெல்லாம் சரணடையவில்லையோ அவர்கள் பயத்தோட தான் இருப்பாங்க. ஆனா பகவானை சரணடைந்தவர்கள் முதல்ல எல்லாம் நம்ம தனிமை நம்மளை வந்து ரொம்ப வாட்டும். ஐயோ நான் தனியா இருக்கேன், எனக்கு பொழுதுபோக்குல என்னென்னவோ மனசுக்குள்ள தோணுதே அப்படின்னெல்லாம் நம்ம ரொம்ப பயப்பட்ட காலங்கள் எல்லாம் போய் இப்ப பகவான் என்றும் என்னுடன் இருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு தெளிவு வந்துருச்சு. இப்பெல்லாம் நம்மளுக்கு பயங்கிறதே கிடையாது. நாளைக்கு யார் என்னை இந்த விதியானது எப்படி என்னை புரட்டி போட்டாலும் நடக்கிறது நடக்கும், அது கிருஷ்ணா பாத்துக்குவார். என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அன்றாட கடமைகளை செய்ய மட்டும்தான் பகவான் எனக்கு சொல்லியிருக்கிறார். கர்மனோ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாசுன அப்படின்னு சொல்லி கர்மம் செய்ய மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கா, அதில் பலனில் பற்று கொள்ளாதே. அப்போ இன்னைக்கு நான் சொன்ன ஒரு செயலை செஞ்சுட்டு ஐயோ இன்னைக்கு பிசினஸ் பண்ணிருக்கேன், நாளைக்கு லாபம் கிடைக்குமா இல்ல நட்டம் வந்துருமா, நான் சூசைட் பண்ணிடுவேனா, என் குழந்தைகளுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதா, என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாதா, இப்படி நினைச்சிட்டே இருக்கிறவனுக்கு பயப்படுறவனுக்கு அந்த நாளும் இனிமே இருக்காது, பின்னாடி இனிமே இருக்காது. போன நாட்களை பற்றியும் அவனுக்கு எப்பவும் கவலை இருக்கும். ஒண்ணு போனதே இல்ல, வர்றதே இல்ல, நடக்க போறது, இப்படி எல்லாத்துலயுமே பயப்பட்டுட்டு இருந்தா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியும்? சோ பக்தர்களுக்கு அந்த பயமே கிடையாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது நான் முடிவு பண்றது இல்ல, பகவான் முடிவு பண்றார். சோ என்னைக்கும் அவரது தாமரை பாதங்களை சரணடைந்த பக்தனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் சோச்சதி நான் காங்ஷதி. அப்போ இது பக்தி அப்படிங்கிறது, பயமின்மை அப்படிங்கிறது ஆன்மாவை உணர்ந்து கொண்டவர்களுக்கு பயம் கிடையாது. அப்போ அதைத்தான் அவங்க சொல்றாங்க, இப்போது செல்ல தயாராக இருப்பதால் நீங்கள் உங்கள் இறுதி பரிசை எனக்கு தர வேண்டும், இந்த கட்டுண்ட வாழ்விலிருந்து நான் விடுதலை அடைவேன் அப்பதான் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து முழு பக்தராக்கு சேவை செய்கிறார்கள். ஆனா அதற்குரிய ஒரு பக்குவம் இன்னும் அவங்களுக்கு வரல. ஒரு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா ஆத்ம ஞானம் அப்படிங்கறது இன்னும் எனக்கு நீங்க தரல அப்படின்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டுறாங்க இந்த இடத்துல. சோ இங்க வந்து கஷ்டம் அப்படிங்கிறது, பயம் அப்படிங்கிறது அவங்க உடலுக்காக இல்ல, ஆத்மாவுக்கு பயமின்மை அப்படிங்கிறத பத்தி சுட்டி காட்டுறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 52. இது கொஞ்சம் பெருசா இருக்கு, படிச்சிடலாமா? ஓகே, இதோட முடிச்சிடலாம். பிரமந்து ஹித்ருபிஸ்துப்யம் விம்ருக்யா பதய சமாஹ காச்சித்ஸ்ய யான்மே விசோகாய த்வயி பிரவர்ட்ரஜிதே வனம். மாதாஜி படிக்கும். ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி படி. என் அன்பு மொழிபெயர்ப்பு. என் அன்பு பிராமணரே, உங்கள் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுக்கு தகுந்த கணவரை கண்டுபிடித்து அவர்களுக்கான வீடுகளுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் நீங்கள் துறவியாக பிரிந்து சென்ற பின் யார் எனக்கு ஆறுதல் அளிப்பார்கள்? பொருளுரை: தந்தையே வேறு வடிவத்தில் மகனாக உருவாகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தந்தையும் மகனும் வேறுபட்டவர்கள் அல்லர் என்று கருதப்படுகின்றனர். மகன் இருக்கும்போது விதவையானவர் விதவை என்று கூற இயலாது, ஏனென்றால் அவள் கணவரின் பிரதிநிதி அவளிடம் உள்ளாள். அதுபோல தேவகூதி மறைமுகமாக ஒரு பிரதிநிதியை விட்டு செல்லுமாறு கர்த்தம முனிவரை வேண்டினாள். அதனால் அவர் இல்லாத போது ஒரு தகுந்த ஆண் பிள்ளையால் அவள் கவலைகள் நீங்கும். இல்லறத்தில் இருப்பவர் வாழ்நாள் முழுவதும் வீட்டிலேயே தங்கியிருக்கும்படி எதிர்பார்க்க முடியாது. அவருடைய பிள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு திருமணமான பிறகு ஒரு குடும்பத் தலைவர் இல்லற வாழ்விலிருந்து மனைவியை வளர்ந்த மகன்களின் பொறுப்பில் விட்டுவிட்டு நீங்கி செல்ல வேண்டும்.
அதுவே வேத நடைமுறையும் சமூக மரபாகும். அவர் வீட்டிலிருந்து சென்ற பிறகு ஒரு ஆண் குழந்தையாவது அவள் கவலைகளில் இருந்து விடுவிக்க கொடுக்க வேண்டும் என்று மறைமுகமாக வேண்டினாள். இந்த கவலைத்தணிவு ஆன்மீக அறிவுரையை குறிக்கும். கவலைத்தணிவு என்பது வாழ்க்கை வசதிகளை குறிப்பதல்ல. வாழ்க்கை வசதிகள் உடல் அழியும் போது அழியும், ஆனால் ஆன்மீக உணர்வு அழியாது. அது ஆன்மாவுடன் செல்லும். ஆன்மீக முன்னேற்றத்தில் அறிவுறுத்தல் அவசியமானது. ஆனால் தகுதியுள்ள மகன் இல்லாத போது தேவகூதி எவ்வாறு ஆன்மீக அறிவை முன்னேற்ற முடியும்? மனைவியிடம் கணவருக்கு உள்ள கடனை தீர்ப்பது அவர் கடமையாகும். மனைவி அவளின் நேர்மையான பணிவிடையை கணவருக்கு செய்கிறாள். அவர் அவர்களுக்கு கடனாளி ஆகிறார். ஏனென்றால் ஒருவர் தன் கீழ் உள்ளவருக்கு எதையும் கொடுக்காமல் அவரிடமிருந்து எந்த பணிவிடையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆன்மீக குரு தன் சீடனுக்கு ஆன்மீக நிலையில் அறிவுறுத்தாமல் எந்த பணிவிடையையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதுவே அன்பு கடமையின் கைமாறு ஆகும். இவ்வாறு தேவகூதி தன் கணவராகிய கர்த்தம முனிவருக்கு உண்மையான பணிவிடை செய்ததை நினைவூட்டினாள். அவருக்கு மனைவியிடம் பட்ட கடனை தீர்க்கும் அடிப்படையில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர் வீட்டை துறந்து வெளியேறும் முன் ஒரு ஆண்மகவை கொடுத்தே ஆக வேண்டும். மறைமுகமாக தேவகூதி அவள் கணவரை மேலும் சில நாட்கள் வீட்டிலேயே தங்கியிருக்குமாறு அல்லது ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் வரையாவது தங்கி இருக்கும்படி வேண்டினாள். தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே ஒரு வீட்டுல வந்து பெண் குழந்தை இருந்தாலுமே அவங்க வந்து ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு எல்லா வீட்லயும் எதிர்பார்ப்பாங்க. நாமளும் வந்து ஒரு ஆண் குழந்தை வேணும்னு தான் பாக்குறோம். அவங்க கருவுற்ற உடனே அது ஆண் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்டே வந்து சட்டம் போட்டுருச்சு. அதனால யாரும் வந்து ஸ்கேன் பண்ணக்கூடாது, குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பெண்களை வந்து கொலை செய்யறது இது ரொம்ப முக்கியமா அந்த சமுதாயத்துல நடக்கிறதுனால அதுக்கு தடை செஞ்சுட்டாங்க. ஆனா ஒரு ஆண் பிறக்கும் போது அந்த குடும்பத்துல ஒரு சிறு சந்தோஷம். ஏன்னா புத்திரன் அப்படின்னா புத் எனும் நரகத்திலிருந்து தன் தந்தையை விடுவிக்க கூடியவன். இப்ப நிறைய வந்து திதி கொடுக்கறது, சமய சடங்குகள், அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்றது பசங்க தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த காலத்துல பெண்களும் பண்றாங்க. ஆனா சாஸ்திரப்படி பார்த்தா பசங்க பண்றதுதான் அப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த புத்திரனானவன் எள்ளும் எள்ளும் அந்த தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஆத்மாவானது சரியான இடத்துக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வருஷத்துல ஒவ்வொரு மாதமும் அவரோட திதியில அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இது எல்லாம் மகன் இருந்தா கரெக்டா செய்வான். அப்போ இங்க தேவகூதி அதையே தான் கேக்குறாங்க. 9 பெண் பிள்ளைகள் இருந்தாலும் தனக்கு ஒரு ஆண் வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இங்க வெளியிடுறாங்க. அவர்கிட்ட ரெக்வஸ்ட், மறைமுகமா ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு பெண்ணானவள் முதல்ல வந்து பெற்றோரோட பாதுகாப்புல இருப்பா. வளர்ந்த அப்புறம் கணவன் வீட்டுக்கு மாறும்போது, திருமணத்துக்கு அப்புறம் கணவன் வீட்டோட பாதுகாப்புல கணவனோட பாதுகாப்புல வாழ்வாள். அப்ப கணவன் எப்படி ஆசிரமம் கிரகஸ்தா விட்டு அப்புறம் வானப்பிரஸ்தம் சொல்லும் போது அவ வந்து மகனோட பொறுப்புல அந்த கணவரானவர் விட்டு செல்வார். அப்போ இறக்கும் வரைக்கும் அந்த மகனோட கண்காணிப்புலதான் அவ இருப்பா. இப்படி இருக்கும்போதுதான் அவளோட வாழ்க்கை முழுமை பெறுகின்றது. அப்ப இங்க கர்த்தவ முனிவர் கிளம்பிட்டார். 9 பெண் பிள்ளைகள் கொடுத்தாலும் நீங்க எனக்கு ஆண் பிள்ளை கொடுக்காம போறீங்க. ஏன்னா ஒரு ஆண் பிள்ளையோட பாதுகாப்புலதான் நான் இருக்கணும். பெண் பிள்ளைகள் 9 பேர் இருந்தாலும் 9 பேரையும் அவ கட்டி கொடுத்து அவங்க கணவன் வீட்டுக்கு அனுப்பிடுவா. அப்புறம் மறுபடியும் அவ வந்து நிராதரவா நிற்பா. சோ எனக்கு நான் யாரை நான் அடைக்கலம் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கர்த்தவ முனிவர் கேக்குறாங்க. அப்போ கர்த்தவ முனிவர் வந்து ஒரு ஆணை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இங்க அவங்க எண்ணங்களால, அவங்களோட கவலைகளால தடுக்கப்படுறாங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன் நானு. யாருக்காவது